வணக்கம் விருச்சிகராசி என்பர்களே, நாம் தற்போது வர இருக்கின்ற 2024ஆம் ஆண்டில் தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்றி முயற்சி திருவினையாக்கும் என்ற சொல்லுக்கு உதாரணமாக பலன் சேர்ப்பீர்கள். குடும்ப நிர்வாகத்தில் அடக்கம், சாந்தம், சிக்கனம், சேமிப்பு என்ற இனங்களை உடல், உயிர், நாடி, நரம்பு போல் பாவித்து வாழ்க்கை நடைமுறையில் கடைபிடித்து கடின உழைப்பு உயர்வு உண்டு என்பதையும் உணர்த்தும் விதமாய் புகழ் பெறுவீர்கள். அதே நேரத்தில் உங்களின் ராசிநாதனே சத்ருக்காரனாக விளங்குவதால் வார்த்தைகளில் தகாத சொற்களை பயன்படுத்தாமல் உணர்ச்சி மிகுதியை கட்டுப்படுத்தி சமயோஜிதமாய் செயல்பட வேண்டும். முன்கோபம் உங்களுக்கு தகாத பலன்களை அளித்துவிடும். வார்த்தைகளில் பணிவு, பாசம், பண்புடன் நீங்கள் மற்றவர்களுடன் பழகினால் உங்களுக்கு இமயமலை சிகரம் போன்று உயர்வு உண்டு. மற்றவர்களின் சொற்களுக்கு இசைந்து வரட்டு கௌரவத்திற்காக தங்களால் இயலாதவற்றை ஏற்றுக்கொண்டு சற்று நீங்கள் அவதிப்படுவீர்கள். சகோதர உறவுகளால் சற்று மன வருத்தமும் சஞ்சலமும் உண்டாகும் என்பதால் உங்களின் சுய கௌரவத்தை கட்டுப்படுத்தி நிதானம் தவறாமல் பொறுமையுடன் இருப்பதே தங்களுக்கு சாலச் சிறந்ததாக அமையும். வீடு, மனை, வண்டி, வாகனம் இவைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தைரியம், பேச்சு வல்லமை கொண்ட நீங்கள் எதையும் சாதித்து கொள்ள அயராது பாடுபடுவீர்கள். நீங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சற்று கவனமும் எச்சரிக்கையுடனும் நேர்மையுடனும் இருப்பது நன்மையாக அமையும். ஜென்மத்தை சுபர் பார்வை இடுவதும் அசுபர் சம்பந்தப்படுவதும் தங்களுக்கு இரவு பகல் போன்ற கலவையான பலன்களை தருவதாக அமையும். நண்பர்கள், கூட்டாளிகள் மூலம் நடத்தப்படுகின்ற தொழிலில் கவனம் சிதறாமல் இருப்பது மிகவும் அவசியம். சில நண்பர்களால் அல்லது புதிய மனிதர்களின் சிநேகத்தால் பொருள் இழப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. தங்களுக்கு இந்த ஆண்டு திருமண தடை தாமதம் நீங்கி விவாக அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று உபாதைகள் ஏற்படும் என்பதால் தங்கள் உடல்நலத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நீங்கள் செய்யும் உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் புகழும் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு உண்டு. தொழிலில் லாபம் உண்டாகும். அஷ்டமாதிபதியே ஜீவனாதிபதியாகவும் விளங்குவதால் உழைப்பால் உயர்வு உண்டு. தங்களுக்கு கிடைக்கும் தனவரவை பொறுத்தமட்டில் தாராளமாக இருக்கும். அதை உங்களின் அணுகுமுறைப்படியே அமையும். பிள்ளைகளின் செயல்களுக்கு பக்கபலமாய் ஒரு பாலமாய் சிறந்து காணப்படுவீர்கள். நீங்கள் அவர்களின் அன்புக்கு இலக்கமாவீர்கள். தங்களது ராசிக்கு சனிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் குலதெய்வ வழிபாடு செய்து தீபம் ஏற்றி வழிபடுதல் பல உயர்வான முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி விருச்சிக ராசி என்பர்களே, தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.